You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் எங்கள் அக்காவும் ஷட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில். அந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா ஷட்டில் ரோட்டில் இருந்து தான் நாங்கள் விளையாடுவோம். எங்கள் அக்கா நான் ரோட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் போட்டா. அவள் சீன் போட்டதுனால நாங்கள் வீட்டிலையே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டு வாசல்லே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்தோம். வீட்டு வாசலில் வண்டி வந்தது. அதுவும் இல்லாமல் ஷட்டர்லாம் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே எங்களால் விளையாட முடியல. அவள் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டு மாடியில் அடிச்சு விட்டுட்டா. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போய் அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் எடுத்தேன். ஒரு வழியாக நாங்கள் அதை எடுத்துட்டோம். அதை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் விளையாடும்போது கீழேருந்து பொறுக்கி பொறுக்கி சர்வீஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்தது. உருப்படியாக விளையாடவே இல்லை. எங்களுக்கு ஷட்டில் விளையாட தெரியும், கொஞ்சோண்டு விளையாட தெரியும். இந்த இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் இந்த ஓட்டு மேலே ஏறி போய் இருக்குது, ஒரு பக்கம் இந்த வண்டி இடிக்குது, ஒரு பக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகுது. அது மாதிரி எங்களை விளையாட விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சர்வீஸ் பண்ணி விளையாடினோன்னா இந்த பக்கம் போகுது. சரி, இந்த பக்கம் போகுதேன்னு இந்த சைடு கிராஸ்லேருந்து விளையாடலான்னு பார்த்தா இந்த சைடு போகுது. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அடித்தாலுமே அது கிராஸாக போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை, அது கிராஸாக தான் போகுது. ஒரு வழியாக இங்கே அங்கேன்னு சொல்லி எப்படியோ போகுது. நம்ம ரோட்டுக்கே போய் விளையாடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ரோட்டில் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டுக்கு நின்று விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரோடு அன்றைக்கி காலியாக தான் இருந்தது. இது சண்டே 3 o'clockலாம் யாருமே இல்லை. ஸோ வா ரோட்டில் நின்று விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். விளையாட ஆரம்பித்தோன்னே எங்கள் அக்காவும் ஒரு வழியாக வந்துட்டா. ஒரு கொஞ்ச நேரம் தான் விளையாடியிருப்போம், ரொம்ப கூட விளையாடியிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டா. எனக்கு காண்டாயிடுச்சு. நம்ம நைட் டைம் விளையாடணுன்னா வண்டிலாம் எதுவுமே போகாது. ஜஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் விளையாடும்போது கொஞ்சம் வண்டிஸ் பட் இது ஆஃப்டர்நூனே சண்டேனால எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க போல். எல்லாருமே காலையில் அறக்க பறக்க எங்கே போகிறாங்க சண்டேயில், திருப்பி நைட்டுக்கு எங்கேயோ போகிறாங்க. பட் இந்த மத்தியான டைம்லாம் எல்லாருமே சிக்கனு, மட்டனு எல்லாம் பீஃபு, காடை, கௌதாரி, பறக்கிறது, ஓடுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு செஞ்சு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க போல். அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸ் கூட இல்லாமல் நான் போட்டது இந்த சைடு கார் நின்றுக்கிட்டுருக்கேன். அந்த காரில் கரெக்டாக போய் அடிபடுது. காரில் அடிபடுறதுனால அவளாலேயும் அடிக்க முடியல. என் சைடும் பேக் சைடில் கார் நிற்குது, இந்த சைடு எதுவும் கார் நிற்கல. பட் இருந்தாலுமே அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே ஓரளவுக்கு பரவாயில்ல, உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இல்லை. எங்கள் அக்கா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டா. நான் சரி போய் தொலை, இவளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை உள்ளே போக சொல்லிட்டேன். உள்ளே போக சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே நம்ம இங்கேருந்து இங்கே நின்று விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பயும் வரல. சரி ஓகே, நான் இங்கே நிற்கிறேன், இங்கேருந்து அடி அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருந்தேன். அப்பயுமே அவள் எதுவுமே சொல்லலை. கடைசியில் பேட்டை அதுவும் இல்லாமல் அவள் பிளாஸ்டிக் இது எடுத்துகிட்டு வந்துட்டா காருக்கு. பிளாஸ்டிக் காருக்கு சும்மாவே பறக்காது. ஃபஸ்ட்டு நாங்கள் அதுதான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது பறக்கவே இல்லை, ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால் நாங்கள் நார்மல் காருக்கு வாங்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் கீழேயுமே அவள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ நான் போய் மேலே போய் அதை எடுத்துகிட்டு வரணும். அதனால நான் சோம்பேறித்தனப்பட்டேன், அதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே விளையாட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் எங்களால் இது பண்ண முடியல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவள் போயிட்டா. ஸோ நானும் கொஞ்ச நேரம் யாராவது என் கூட விளையாட வருவாங்களா அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்தேன். யாருமே வரல. சரி ஓகே, யாருமே வரல, எங்கள் அண்ணன் வருவான், நம்ம அவன் கூட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவள் இல்லை நான் இங்கேயே தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் காருக்கு பக்கத்தில் தூக்கி அடிச்சிட்டா. பக்கத்தில் தூக்கி அடிச்சிட்டனால கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
எங்கள் வீட்டு கீழே இருக்க செடி வந்து முந்திரி சீத்தாப்பழம் சொல்லுவீங்க, அது வந்து காய்ச்சிருக்கு. ஃபுல்லாகவே வந்து காய்ச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இதை எடுத்துன்னு வந்து நான் வந்து எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சா அது பழுக்கவே மாட்டேங்குது. சரி கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா அணில் வந்து சாப்பிட்டு போயிடுது. அதை எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் பாய்.